ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்சஸ் ஸ்டடி ரூம்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் மேனேஜரை பத்தி தான் பார்க்க போறோம். ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிறவங்க யாரு, ஒரு கம்பெனில அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு பீப்புளுக்காக என்னென்னலாம் பண்றாங்க, எப்படி வந்துட்டு ரெஸ்பான்ஸா வந்துட்டு நடந்துக்கிறாங்க ஒரு கம்பெனில, அதே மாதிரி எம்ப்ளாயருக்கும் பீப்புள்ஸ், அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கும் இன் பிட்வீன்ல வந்துட்டு எனி ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடியது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஆர் மேனேஜர் தான். இந்த ஹெச்ஆர் மேனேஜர் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லா எம்ப்ளாயர்ஸோட டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ. இன் பிட்வீன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு எம்ப்ளாயரோட அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயரோட ப்ரொஃபைல வந்துட்டு யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஆர் மேனேஜர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்ல இருக்காங்க ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன், அந்த இதுல அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு மெயினா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஆர் தான். ஏன்னா ரைட் பர்சன் இன் பிளேஸ் டு ரைட் ஜாப் அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. யாரு அப்படின்னா இந்த எக்ஸாமின் பண்ணுவாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஆர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாலிசிஸ், கம்பெனிக்குன்னு ஒரு பாலிசிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச்ஆர் கிட்ட டிஸ்கஷன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பாலிசியை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் கண்டிஷன்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கா, ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்துட்டு அவரு ஒர்க் பண்றாரா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர்ஸுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல அப்படிங்கும் போது அந்த காம்பன்சேஷனை யார் வாங்கி கொடுப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஆர் மேனேஜர் தான் வாங்கி கொடுப்பாரு. அவரு வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயர்ஸோட டேட்டாஸ் வச்சிருப்பாரு. அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வந்துட்டு அவங்களால அச்சீவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு இந்த கம்பெனில அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயரோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க எங்க வராங்க, அவங்களோட ஐடென்டிட்டில இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு ப்ரொஃபைலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அது வந்துட்டு அவரோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல இருக்கிறதுனால ஈஸியா ஒரு எம்ப்ளாயரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்துட்டு ஹெச்ஆர் வந்துட்டு ரொம்ப தேவை. ஒவ்வொரு கம்பெனிக்குமே ரொம்ப முக்கியமானவர் அவரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளின் அண்ட் கிரிவன்சஸ் அப்படிங்கிறாங்க. டிசிப்ளின் அண்ட் கிரிவன்சஸ் அப்படிங்கும் போது டிசிப்ளின் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறையோட நம்ம இருக்கிறதுக்கு பேர் தான் டிசிப்ளின் அப்படிங்கிறோம். கிரிவன்சஸ் அப்படிங்கும் போது நம்ம மேல ஏதாவது ஒரு புகாரோ இல்ல நம்மள ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும், ஒரு இஷ்யூ நம்மளால ஆயிடுக்கு அப்படிங்கும் போது அதுதான் வந்துட்டு கிரிவன்சஸ் அப்படிங்கிறோம். அப்ப இந்த ரெண்டு விஷயமுமே எம்ப்ளாயரால கம்பெனிக்கு நடந்தாலும் சரி இல்ல கம்பெனியால எம்ப்ளாயருக்கு நடந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரையுமே வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷனை வந்துட்டு ஸ்மூத்தா கொடுப்பாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஆர் மேனேஜர். ஸோ இப்போ ஹெச்ஆர் மேனேஜர் பத்தி எல்லாமே பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி.